ம் இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்களை ஒரு மிகச்சிறந்த மனிதராக கற்பனை செய்து கொள்ளுங்கள். சரி, ஒரு நல்ல மனிதராக. ஆமாம். அதாவது நீங்கள் பல வருடங்களாக தியானம் பழகுகிறீர்கள். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தவறாமல் ஏழைகளுக்கு கொடுக்கிறதீர்கள். உங்களுக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது, நான் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, இரக்க குணம் கொண்டவன் என்று. ம், இது பலருக்கும் இருக்கும் ஒரு இயல்பான எண்ணம் தான். உண்மை. ஆனால் இப்போது ஒரு கண நேரத்திற்கு கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. ஓ. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ந்து 3 நாட்களுக்கு உங்கள் தொண்டை வறண்டு உடல் தவித்துப் போய் கிடக்கிறது. இப்போது நேர்மையாகச் சொல்லுங்கள், அந்த பசியிலும் தாகத்திலும் நீங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வீர்களா? நிச்சயமாக முடியாது. அல்லது உங்கள் கையில் இருக்கும் கடைசி உணவை மற்றவர்களுக்கு மனமுவந்து கொடுப்பீர்களா? அந்த இடத்தில்தான் மனிதனுடைய உண்மையான முகம் வெளிப்படும். தாகம் உயிரை உறிஞ்சும்போது எந்த தத்துவமும் அங்கே வேலை செய்யாது. சரியாகச் சொன்னீர்கள். ஆக, நாம் எதையெல்லாம் நிரந்தரம் என்றும் நம்முடைய பெருமை என்றும் நம்புகிறோமோ அவையெல்லாம் வானத்திலிருந்து விழும் ஒரு சிறு துளி மழையில்தான் அடங்கியிருக்கிறது. ஆமாம், மிகவும் ஆழமான உண்மை இது. அமைதியாக யோசித்துப் பாருங்கள். இயற்கையின் கருணை இல்லையென்றால் மனிதனின் எந்த அகங்காரமும் எந்த உயர்ந்த குணமும் இங்கே நிலைக்காது. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கப் போவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனித மனதையும் இயற்கையையும் முடிச்சுப் போட்டு வள்ளுவர் எழுதிய ஒரு பேரதிர்ச்சி தரும் உண்மை. திருக்குறளின் வான் சிறப்பு அதிகாரம் இல்லையா? ஆமாம், வான் சிறப்பு அதிகாரத்திலுள்ள 19வது குறள், அதாவது தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதென்னேன். இதை பற்றி பேசத்தான் இன்று நாம் இணைந்திருக்கிறோம். வரி அல்ல, மனிதனின் ஒட்டுமொத்த நாகரிகத்தின் ஆணிவேரையை அசைத்து பார்க்கும் ஒரு வலிமையான வரி. கண்டிப்பாக. இந்த குறளின் நேரடி அர்த்தத்தை மிகவும் எளிமையாக முதலில் பார்த்து விடலாமா? நிச்சயமாக. மனிதகுலம் என்றுமே பெருமைப்படும் 2 உன்னதமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று தானம், அதாவது தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கும் பரந்த மனம். சரி. மற்றொன்று தவம், புலன்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தன்னைத்தானே உணரும் அந்த தேடல். ஆனால் இந்த ஆச்சரியப்பட வைக்கும் பரந்த உலகத்தில் வானம் மட்டும் மழையை வழங்கவில்லை என்றால் மனிதனுக்குள் இருக்கும் இந்த 2 உயர்ந்த குணங்களும் காணாமல் போய்விடும். இதுதான் இந்த வரியின் மிக எளிய நேரடியான அர்த்தம். அதாவது இதை நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மழை பெய்யவில்லை என்றால் விவசாயம் நடக்காது, அதனால் தர்மம் செய்ய முடியாது என்று மிக மேலோட்டமாக படித்து விட்டு போயிருப்போம். ஆமா, பெரும்பாலும் அப்படிதான் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கற்பனையை வைத்து பார்க்கும்போது இது மனித மனதின் உளவியலை நேரடியாக தாக்குகிறது. ஒரு சாதாரண மனிதன் தன் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகும்போது தன்னுடைய தார்மீக கடமைகளை எப்படி மறந்து போகிறான் என்பதை இது காட்டுகிறது. 100க்கு 100 உண்மை. ஆனால் எனக்கு இதில் ஒரு ஆழமான முரண்பாடு தோன்றுகிறது. ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேளுங்கள். என்ன முரண்பாடு? அதாவது மனித இயற்கை எப்போதும் வறட்சியின் போது சுயநலமாகத்தான் மாறும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் கடந்த காலங்களில் பெருவெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் வந்தபோது மக்கள் தங்களிடம் இருந்த கடைசி பிஸ்கட் பாக்கெட்டை கூட முன்பின் தெரியாதவர்களுக்கு கொடுத்தார்களே. ஆமாம், கொடுத்தார்கள். அப்போது அந்த நெருக்கடியான சூழலில் தானம் என்ற குணம் அழியாமல் இன்னும் பலமாக வெளிப்பட்டதே. இது வள்ளுவர் சொல்லும் கருத்துக்கு எதிராக இல்லையா? மனிதன் அடிப்படையில் நல்லவன்தானே? இது மிகச்சிறந்த ஒரு கேள்வி. வெள்ளம் அல்லது நிலநடுக்கம் போன்ற பேரிடர்கள் வரும்போது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுவது உண்மைதான். ஆனால் நாம் 2 வித்தியாசமான உளவியல் நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வித்தியாசம் இருக்கிறது ரெண்டிலும்? வெள்ளம் என்பது திடீரென வரும் ஒரு கூட்டு ஆபத்து. அந்தச் சூழலில் மனித மூளை கூட்டு பாதுகாப்பு என்ற நிலைக்கு செல்கிறது. அதாவது நாம் ஒன்றாக இணைந்தால் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம் என்ற உள்ளுணர்வு அது. ஓ, இணைந்து தப்பிக்கும் உணர்வு. ஆமாம். ஆனால் வறட்சி என்பது அப்படியல்ல. மழை இல்லாமல் போய் கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் காய்ந்து உணவு உற்பத்தி முற்றிலும் நின்று போய் எங்குமே தண்ணீர் இல்லை என்ற நிலை ஒரு மெதுவான மரணத்தை நோக்கி மனிதனை தள்ளுகிறது. அப்படியா? அந்த மெதுவான வறட்சி ஒரு மனிதனின் நம்பிக்கையை முற்றிலுமாக சிதைத்து விடுகிறது என்று சொல்கிறீர்கள். சரியாக பிடித்தீர்கள். வறட்சி என்பது பஞ்சமாக மாறும்போது அது ஒரு கூட்டு ஆபத்து என்ற நிலையிலிருந்து மாறி என் உயிர் என் உணவு என்ற தனி மனித போராட்டமாக சுருங்கிவிடுகிறது. வரலாற்றில் நடந்த பெரிய பஞ்சங்களை எடுத்து பாருங்கள். உணவுக்காக மனிதன் எந்த எல்லைக்கும் சென்றிருக்கிறான்.
நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது. இதற்கான விடையை நாம் மூளை நரம்பியல் மற்றும் உளவியலில் தேட வேண்டும். உளவியலில் மாஸ்லோவின் தேவைகள் படிநிலை என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஆமாம், அந்த முக்கோண வரைபடம் இல்லையா? அதேதான். ஒரு முக்கோணத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த முக்கோணத்தின் ஆக சிறந்த உச்சியில்தான் இரக்கம், தானம், தவம், தன்னை முழுமையாக உணர்தல் போன்ற மனிதனின் மிக உயர்ந்த குணங்கள் இருக்கின்றன. சரி. ஆனால் அந்த முக்கோணத்தின் அடித்தளம் என்ன தெரியுமா? உணவு, நீர், தங்குமிடம் போன்ற உயிர் வாழ்தலுக்கான அடிப்படை தேவைகள் மட்டுமே. ஓ, இது கேட்பதற்கு நம்முடைய மொபைல் போனில் பேட்டரி 1% வரும்போது நடப்பது போல இருக்கிறது. எப்படி? பேட்டரி குறையும்போது போன் தானாகவே பின்னணியில் இயங்கும் பெரிய செயலிகளை நிறுத்திவிட்டு அடிப்படை இயக்கத்தை மட்டும் வைத்துக் கொள்கிறதே, அதுபோலவா? மனித உடலும் தன் அடிப்படை தேவை ஆட்டம் காணும்போது உயர்ந்த குணங்களை அணைத்து விடுகிறதா? மிகச் சரியான உதாரணம். மூளையின் செயல்பாடும் அச்சுறுத்தப்படும் போது இப்படித்தான் நடக்கும். பல நாட்களாக தண்ணீர் அல்லது உணவு கிடைக்கவில்லை என்றால் மூளையில் தர்க்கம், பகுத்தறிவு, இரக்கம் போன்றவற்றை உருவாக்கும் முன்பகுதி தன்னுடைய செயல்பாட்டை முற்றிலுமாக குறைத்துக் கொள்கிறது. தர்க்கம் வேலை செய்யாது. ஆமாம். அதே நேரத்தில் மூளையின் மிக ஆழத்தில் இருக்கும் ஆதிகால பகுதி, அதாவது பயம் மற்றும் தற்காப்பை கையாளும் பகுதி, முழுமையான கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்கிறது. இது அந்த சர்வைவல் மோட் என்று சொல்வார்களே, அதுவா? அதேதான். நாளைக்கு எனக்கு தண்ணீர் கிடைக்குமா, என் குழந்தை உயிர் வாழுமா என்ற பாதுகாப்பற்ற உணர்வு மனதை ஆக்கிரமிக்கும் போது உங்கள் மூளையே உங்களுக்கு சொல்லும் முதல் கட்டளை, முதலில் நீ உயிர் வாழ், மற்றதை அப்புறம் பார்க்கலாம் என்பதுதான். அப்படியானால் நாம் இவ்வளவு காலமாக பேசி வரும் தார்மீக குணங்கள், அறக்கருத்துக்கள் எல்லாமே நம்முடைய வயிறு நிரம்பி இருக்கும்போது மட்டும்தான் வேலை செய்யுமா? கசப்பான உண்மை அதுதான். இது கேட்பதற்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கிறது. மனித குலத்தின் மிக உயர்ந்த குணங்கள் என்று நாம் பெருமைப்படும் எல்லாமே இயற்கையின் கையில் உள்ள வெறும் பொம்மைகள் தானா? நாம் எவ்வளவுதான் உயர்ந்த தத்துவங்களை பேசினாலும் வானத்திலிருந்து விழும் அந்த நீர்த்துளிக்கு முன்னால் மனிதனின் மூளை ஒரு சாதாரண விலங்கின் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுமா? இந்த இடத்தில்தான் நாம் தத்துவார்த்தமான ஒரு ஆழத்திற்குள் நுழைகிறோம். மனிதன் தன்னை இயற்கையிலிருந்து தனித்த ஒரு பெரும் சக்தியாக நினைத்துக் கொள்கிறான். ஆனால் உண்மை அதுவல்ல. இயற்கையை விட நாம் பெரியவர்கள் என்று ஒரு மாயை இல்லையா? நிச்சயமாக. கிழக்கத்திய தத்துவமான டாவோயிசத்தை நிறுவிய லாவோ சூ நீரை பற்றி ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார். நீர் எதனுடனும் ஓதுவதில்லை, ஆனால் அனைத்தையும் வெல்லும் சக்தி அதற்கு இருக்கிறது. ஆமாம், நீர் மிகவும் மென்மையானது, ஆனால் பாறையையும் குடையும் சக்தி கொண்டது. அது மட்டுமல்ல, அது மேலிருந்து கீழாக தன்னை தாழ்த்திக் கொண்டு அமைதியாக பாய்வதால்தான் உலகமே வாழ்கிறது. நீர் எப்படி தன்னிடமிருப்பதை எந்த தடையுமின்றி உலகிற்கு கொடுக்கிறதோ அதுதான் உண்மையான தானம். வாவ்! நீர் எப்படி தன்னை எந்த பாத்திரத்தின் வடிவத்திற்கும் வளைத்து கொடுத்து கலங்காமல் இருக்கிறதோ அதுதான் உண்மையான தவம். ஆக தானமும் தவமும் மனிதன் சுயமாக உருவாக்கிய குணங்கள் அல்ல, அவை இயற்கையின், குறிப்பாக நீரின் குணங்கள் என்று சொல்கிறீர்கள். ஆமாம். மழை பெய்வதே ஒரு தானம்தான். அது ஒரு தவம் போலதான். அமைதியாக பூமியை குளிர வைக்கிறது. அந்த மூல காரணமே இல்லாமல் போகும்போது அதன் பிரதிபலிப்பான மனிதனுக்குள் இருக்கும் தானமும் தவமும் எப்படி உயிரோடு இருக்கும்? சரியாக புரிந்து கொண்டீர்கள். இதை நம்முடைய தமிழ் மரபோடும் திருமூலருடைய பார்வையோடும் இணைத்து பார்க்கலாம். திருமூலர் இதை எப்படி பார்க்கறாரு? திருமூலர் இயற்கையின் லயத்தோடு மனிதன் ஒன்றிப் போவதையே தவம் என்கிறார். பிரபஞ்சத்தின் சுவாசத்தோடு நம்முடைய சுவாசத்தை இணைப்பதுதான் தியானம். மூச்சோடு ஒன்றிணைவது. ஆனால் மழையே பொய்க்கும்போது இயற்கையின் அந்த பெரும் சமநிலையே குலைந்து விடுகிறது. சுற்றிலும் வறண்ட பூமியில் உயிர்கள் தாகத்தால் துடிக்கும்போது பிரபஞ்சத்தின் லயமே அறுபட்டு போகிறது. அங்கே மனிதனால் மட்டும் எப்படி தனியாக கண்களை மூடி அமைதியை தேட முடியும்? தியானம் செய்யவே முடியாது. இயற்கைக்கும் மனிதனுக்குமான அந்த தொப்புள் கொடி உறவு அறுபடும்போது மனிதனால் தனித்து எந்த ஒரு ஆன்மீக தேடலையும் செய்ய முடியாது என்பது இப்போது மிகத் தெளிவாக புரிகிறது. இதுதான் இதன் தத்துவ ஆழம். இதில் எனக்கு ஒரு விஷயம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாமெல்லாம் அன்றாட வாழ்வில் நான் இவ்வளவு தானம் செய்தேன், நான் இத்தனை மணி நேரம் தியானம் செய்கிறேன் என்று ஒரு மிகப்பெரிய அகங்காரத்தை, ஒரு கர்வத்தை சுமந்து கொண்டு அலைகிறோம் அல்லவா? கண்டிப்பாக. அந்த நான் என்ற அகங்காரம், அந்த நான் என்ற ஒற்றை சொல்லை
வானம் மழையை நிறுத்தி ஒரே நொடியில் உடைத்து விடுகிறது. இதுதான் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த புள்ளி. நீங்கள் குறிப்பிட்ட அந்த நான் என்ற அகங்காரம் இருக்கிறதே, அது மிகவும் நுட்பமானது. எப்படி நுட்பமானது? ஒருவன் கெட்ட விஷயங்களை செய்யும்போது மட்டும் அகங்காரம் வருவதில்லை. தான் ஒரு நல்லவன், தான் பலருக்கு உதவுகிறோம் என்று நினைக்கும்போது வரும் அகங்காரம் இன்னும் ஆபத்தானது. ஆமாம், ஆன்மீக ஈகோ என்று சொல்வார்களே. அதேதான். நான் என் பொருளை கொடுக்கிறேன், நான் பல மணி நேரம் தியானம் செய்து என்னை கட்டுப்படுத்துகிறேன் என்ற பெருமை பலருக்கும் இருக்கிறது. ஆனால் வானம் மழையை நிறுத்தி பூமி வறண்டு ஒரு மிளற தண்ணீருக்காக அந்த மனிதன் கையேந்தும் நிலை வரும்போது அந்த நான் என்ற கர்வம் சுக்குநூறாக உடைகிறது. அப்போது அந்த மனிதனுக்கு புரிகிறது, தான் இதுவரை கொடுத்த தானம் அவனுடையதல்ல, தான் செய்த தவம் அவனுடைய சாதனை அல்ல என்று. ஆமாம், எல்லாமே அந்த மழை கொடுத்த பிச்சை என்ற ரகசியம் புரிகிறது. இதுதான் அகங்காரம் கரைதல் என்று சொல்வார்களே, அதுவா? நிச்சயமாக. அகங்காரம் கரைந்து பிரபஞ்சத்திடம் முழுமையாக சரணடையும் அந்த புள்ளிதான் உண்மையான விழிப்புணர்வு. மழை என்பதை வெறும் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் கலந்த வேதியியல் திரவம் என்று சுருக்கிவிட முடியாது. பின் அது என்ன? அது பிரபஞ்சத்தின் பெருங்கருணை. அந்த கருணை இல்லாமல் மனிதனால் ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது. தனித்து இயங்க முடியும் என்ற மாயையிலிருந்து விழித்தெழுந்து இயற்கையிடம் தன்னை முழுமையாக ஒப்படைப்பது இங்குதான் நிகழ்கிறது. சரணடைதல். ஆமாம், தன்னை உணர்தல் என்பது எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பதில் இல்லை. பிரபஞ்சத்தின் முன் நான் எவ்வளவு சிறியவன், இயற்கையை நான் எவ்வளவு சார்ந்து வாழ்கிறேன் என்பதை முழுமையாக உணர்வதில்தான் தொடங்குகிறது. அருமை. இதை உணர்ந்தவன் தானம் செய்யும்போது அதில் துளி கூட கர்வம் இருக்காது. ஏனென்றால் தான் கொடுப்பது தன்னுடையதல்ல, அது இயற்கையின் சொத்து, தான் ஒரு கருவி மட்டுமே என்ற தெளிவு அவனுக்கு வந்துவிடும். 100% உண்மை. அதேபோல் அவன் தவம் செய்யும்போது தாம் பெரிய ஞானி என்ற நினைப்பு இருக்காது. இயற்கையின் கருணைக்கு நன்றி சொல்லும் ஒரு சாதாரண எளிய உயிராகவே அவன் இருப்பான். அதுதான் உண்மை. ஒருவன் தன்னுடைய இருப்பே இயற்கையின் கையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்துவிட்டால் அவனுக்குள் இருக்கும் தேவையற்ற பயங்கள் எல்லாமே காணாமல் போய்விடும். இது கேட்பதற்கே மனதிற்குள் ஒரு முழுமையான அமைதியை தருகிறது. ஆனால் இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? இதெல்லாம் கேட்க பிரமிப்பாக இருக்கிறது, தத்துவம் மிக ஆழமாக இருக்கிறது. ஆனால் நான் நாளையிலிருந்து அலுவலகம் செல்ல வேண்டும், என் கடமைகளை செய்ய வேண்டும், குடும்ப பொறுப்புகள் இருக்கின்றன. மன அழுத்தம் நிறைந்த இந்த அன்றாட நவீன வாழ்க்கையில் 2000 வருடங்களுக்கு முன் சொல்லப்பட்ட இந்த குறளை நான் எப்படி நடைமுறையில் பயன்படுத்துவது என்று தோன்றும். இயல்பான கேள்விதான். இது ஏதோ காட்டுக்குச் சென்று தவம் செய்பவர்களுக்கு மட்டுமானதா, அல்லது சாமானியர்களுக்கும் இது பொருந்துமா? தத்துவங்கள் எப்போதுமே நூல்களில் உறங்குவதற்காக எழுதப்பட்டவை அல்ல. அவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த வான்சிறப்பு அதிகாரத்தின் 19வது குறளை இன்றைய நவீன வாழ்க்கைக்கு மிக எளிதாக நாம் பயன்படுத்த முடியும். நான் ஒரு 3 எளிய செயல்படக்கூடிய வழிகளை சொல்கிறேன். சொல்லுங்கள், நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். இது நம்முடைய அன்றாட வாழ்வை எப்படி மாற்றப் போகிறது? முதலாவது, உண்மையான நன்றி உணர்வு. நாம் காலையில் எழுந்ததும் மொபைல் போனை பார்த்து உலகத்தின் குறைகளை நினைத்து கவலைப்படுவதற்கு பதிலாக நமக்கு கிடைக்கும் அடிப்படை வசதிகளுக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்ல வேண்டும். ஆமா, தண்ணீரும் உணவுமே பெரிய பரிசுதான். நிச்சயமாக. இன்று உங்களுக்கு குடிக்க சுத்தமான தண்ணீர் கிடைத்ததென்றால் அது பிரபஞ்சத்தின் கருணை. சாப்பிட உணவு இருக்கிறது, சுவாசிக்க காற்று இருக்கிறது என்றால் நீங்கள் இயற்கையால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை தினமும் காலையில் சில வினாடிகள் முழுமையாக உணரும்போது நமக்குள் இருக்கும் எனக்கு இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை என்ற தேவையற்ற கவலைகளும் அகங்காரமும் தானாக குறையும். இது மிகச் சிறிய விஷயமாக தோன்றலாம், ஆனால் நாம் அடிக்கடி மறந்துவிடும் ஒன்று. கடுமையான கோடை காலத்தில் தாகம் எடுக்கும்போது கிடைக்கும் ஒரு டம்ளர் தண்ணீரின் மதிப்பை நாம் தாகம் இல்லாத மற்ற நாட்களில் நினைத்து பார்ப்பதே இல்லை. நம் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகி இருப்பதே ஒரு மிகப்பெரிய பரிசு என்பதை உணர்வது மனதிற்கு பெரிய விடுதலையை தரும். ஆமாம். 2வது வழி, கட்டுப்பாட்டை தளர்த்துவது. கட்டுப்பாட்டை தளர்த்துவது என்றால், இன்று மனிதர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு காரணமே எல்லாமே என் கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும், என் குடும்பம், என் வேலை, என் எதிர்காலம் எல்லாமே நான் நினைத்தபடிதான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம்தான். அனைத்தையும் நான் தான் கட்டுப்படுத்துகிறேன் என்ற நினைப்பு. ஆனால் இந்த குறள் நமக்கு கற்றுத்தருவது என்ன? ஒட்டுமொத்த உலகத்தின் தானமும் தவமும் கூட ஒரு துளி மழையின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. மழை நாம் கட்டுப்பாட்டில் இல்லை. அதேபோலவே வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. உண்மைதான்.
பிரபஞ்சத்தின் பேரியக்கத்தின் முன் நாம் மிகச் சிறியவர்கள் என்பதை உணரும்போது எதிர்காலத்தை பற்றிய பயம் குறையும். நான் தான் எல்லாவற்றையும் சுமக்கிறேன் என்ற மன அழுத்தம் தரும் சுமைகள் லேசாகிவிடும். அந்த பாரத்தை இயற்கையிடம் இறக்கி வைப்பது போல. நான் என்னுடைய அதிகபட்ச முயற்சியை செய்கிறேன், மீதியை இயற்கையின் ஓட்டத்திடம் விட்டுவிடுகிறேன் என்ற மனநிலைக்கு வருவது ஒரு பெரிய ஆறுதல். சரி, மூன்றாவது வழி என்ன? மூன்றாவது மற்றும் இறுதியான வழி, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் எதிர்பார்ப்பு இல்லாத உண்மையான தானமாக மாற்றுவது. நாம் மற்றவர்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ உதவிகள் செய்யும்போது மட்டுமல்ல, நம்முடைய உழைப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போதும், நான் கொடுக்கிறேன், என்னால் தான் இவர்கள் வாழ்கிறார்கள் என்ற கர்வம் இல்லாமல் கொடுக்க பழக வேண்டும். ஈகோ இல்லாத ஒரு செயல். ஆமா, நான் இயற்கையின் ஒரு சிறு கருவி மட்டுமே. ஒரு பக்கம் மழை பொழிந்து எனக்கு கொடுக்கிறது, நான் இன்னொரு பக்கம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறேன். இது ஒரு முடிவில்லாத சுழற்சி. இதில் எனக்கென்று சொந்தம் கொண்டாட எதுவுமே இல்லை என்ற மனநிலையோடு செய்யும் ஒரு மிகச் சிறிய உதவி கூட இந்த உலகத்தின் மிகப்பெரிய தவத்திற்கு சமம். எவ்வளவு ஆழமான சிந்தனை! தானம், தவம் இரண்டையுமே வேறொரு கோணத்தில் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் பார்க்க வைத்துவிட்டீர்கள். அது ஏதோ சடங்குகளாக இல்லாமல் மனித மனம் இயற்கையோடு இணைந்து செயல்படும் ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் என்பதை இந்த குறள் நமக்கு மிகத் தெளிவாக உணர்த்துகிறது. அதுதான் திருக்குறளின் அளப்பரிய அழகு. மனிதன் எவ்வளவுதான் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தாலும் செவ்வாய் கிரகத்திற்கு சென்றாலும் அவனுடைய அடிப்படையான உணர்வுகளும் அந்த உணர்வுகளை ஆளும் இயற்கையின் விதிகளும் மாறுவதே இல்லை. ஆமாம், ஒருபோதும் மாறுவதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட இந்த ஒரு வரி இயற்கையை மீறி மனிதனால் ஒரு அங்குலம் கூட நகர முடியாது என்பதை எவ்வித சமரசமும் இன்றி முகத்தில் அடித்தாற்போல சொல்கிறது. மிகச்சரி. இந்த ஆழமான தேடலை முடிக்கப் போகும் இந்த தருணத்தில் இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு கேள்வியை மட்டும் விட்டுச் செல்ல விரும்புகிறோம். இதுவரை நாம் மழையை வெளியிலிருந்து நிலத்தில் பெய்யும் ஒரு நீராக மட்டுமே பார்த்திருக்கிறோம். ஆமாம். ஆனால் இந்த குறள் கூறுவது போல நம்முடைய தானமும் தவமும் தழைக்க வேண்டுமென்றால் மழை வெளியிலிருந்து பூமிக்கு மட்டுமல்ல, நமக்குள் இருக்கும் அகங்காரத்தை அழித்து உண்மையான அன்பை முளைக்கச் செய்ய நம் உள்ளேயும் அல்லவா பெய்ய வேண்டும்? அடுத்த முறை மழையை பார்க்கும்போது அல்லது ஒரு மிடறு தண்ணீரை குடிக்கும்போது உங்களுக்குள் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த இயற்கையின் கருணை மட்டுமின்றி இல்லையென்றால் நீங்கள் இத்தனை காலமாக சேர்த்து வைத்திருக்கும் நான் என்ற மனிதனின் அடையாளம் எங்கே போகும்? இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.